இறைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள் எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவரின் உடன்பிறப்பை கொண்டாடும் பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு வருகை தந்திருக்கும் நாம் அனைவரும் இன்றைய தினத்தை இறை தாழ்த்தின் ஞாயிறாகவும் கொண்டாடுகிறோம். மேலும் சிறப்பாக இந்நாளில் பீட பணியாளர்களின் ஞாயிறாகவும் இவ்வருடத்திலிருந்து கொண்டாடும் தமிழக ஆயர் பேரவை நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. இயேசு தம்மை ஒரு நல்ல ஆயனாகவும் ஆடுகள் உள்ளே நுழையும் வாயிலாகவும் உருவகப்படுத்தியுள்ளார். ஒரு நல்ல ஆயன் தன் ஆடுகள் பெயரை சொல்லி அழைக்கிறார், அவற்றிற்காக தன் உயிரையே கொடுக்கின்றார். நாம் அவருடைய மந்தையை சார்ந்த ஆடுகள். உலகில் பல குரல் நம்மை திசை திருப்ப முயன்றாலும் நமது உண்மையான ஆயனின் குரல் மட்டுமே கேட்டு பின்பற்றிட இன்று நாம் அழைக்கிறோம். நல்ல ஆயனின் குரல் கேட்டு இறை பணி செய்ய பலர் முன்வரவும், நல்ல ஆயனின் பராமரிப்பில் பாதுகாப்புடன் நிறைவான அன்போடு வாழ அருள் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இறையாசி பெறுவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, முன்னரையிலே நாம் வாசிக்க கேட்டது போன்று இன்றைய நாளில் நாம் ஒவ்வொரும் தினத்தை நினைவு கூறுகின்றோம். நல்லாயன் ஞாயிறை கொண்டாடுகின்றோம், இறை அழைத்தல் ஞாயிறை கொண்டாடுகின்றோம். அதே நேரத்தில் பீட பணியாளர்கள் ஞாயிறாகவும் இந்த தினத்தை சிறப்பிக்கின்றோம். சிறப்பான விதத்தில் நம்முடைய பங்கில் பணிபுரியக்கூடிய பீட சிறார்களுக்காக மன்றாடுவோம். நம்முடைய பங்கிலிருந்து அதிகமாக இறை அழைத்தல் பெருகும்படியாகவும் சிறப்பான விதத்திலே இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ, 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 ஆமென். ஆ, ஆ, ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்து செல்கின்றீர். அதனால் நல்ல ஆயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்துக்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14 மேலும் 36 முதல் 41 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார்: நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ராயேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள்
திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே என் ஆன்மாவின் நாயகரே
திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 20 முதல் 25 வரை. அன்பிற்குரியவர்களே, நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 1 முதல் 10 முடிய. யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராயிருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடிப்போகும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை.
அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்குமன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஆண்டும் பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறு நல்லாயன் ஞாயிறாகவும் இறையழைத்தல் ஞாயிறாகவும் சிறப்பிக்கப்படுகின்றது. இந்த ஆண்டிலிருந்து சிறப்பான விதத்தில் தமிழக ஆயர் பேரவை பீடச்சிறார்கள் ஞாயிறாகவும் கொண்டாட நம்மை அழைக்கின்றது. எனவே சிறப்பான விதத்திலே இந்த நாளில் பீட சிறார்களுக்காகவும் மன்றாடிக்கொள்வோம். அன்பு மக்களே, நல்ல ஆயன் ஞாயிறை கொண்டாடக்கூடிய இன்றைய நாளில் நாமும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல நல்ல ஆயர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். இறையழைத்தல் ஞாயிறை சிறப்பிக்கக்கூடிய இந்த நாளிலே நாமும் நம்முடைய பங்கில், நம்முடைய ஊரில், நம்முடைய வீட்டில் இறையழைத்தல் பெருகுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் அழைக்கப்படுகின்றோம். ஒரு முறை மாவீரன் அலெக்சாண்டர் தன்னுடைய படை வீரர்களோடு, படை தளபதிகளோடு மக்ரான் என்கின்ற ஒரு பாலை நிலத்தின் வழியாக பயணம் செய்து கொண்டிருந்தான். பல்வேறு நாடுகளை அவர்கள் வெற்றி கொண்டு முன்னேறி கொண்டே சென்றார்கள். அப்பொழுது அந்த பாலைவனத்தின் வழியாக பயணம் செய்யக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. கடுமையான வெயிலின் தாக்கம், பாலைவனத்து மணலினுடைய அந்த வெம்மையான சூழல் அந்த படை வீரர்களை, படை தளபதிகளை சோர்வுறச் செய்தது. தண்ணீர் தாகத்தினால் அனைவரும் துடிதுடித்து போனார்கள். மாவீரன் அலெக்சாண்டரும் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டான். வெயிலின் கொடுமையினால் அவர்களால் அடுத்த அடி கூட எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள். சுற்றி பார்த்த பொழுது தண்ணீர் இல்லை. அப்பொழுது அலெக்சாண்டருடைய படை தளபதிகள் 2 பேர் தண்ணீரை தேடி வெகு தொலைவிற்கு சென்றார்கள். நீண்ட நேரத்திற்கு பிற்பாடு தங்களுடைய அந்த கவசத்திலே சிறிதளவு தண்ணீரை அவர்கள் கொண்டு வந்து அலெக்சாண்டரிடத்திலே வந்து கொடுத்தார்கள். மற்றவர்களுக்கெல்லாம் தண்ணீர் எங்கே? எனக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணீர் கொடுத்திருக்கிறீர்கள். மற்றவர்களுக்கு அவர்களுடைய தாகத்தை போக்க அவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்ட பொழுது அந்த படை தளபதிகள், அரசே, இவ்வளவுதான் எங்களால் கொண்டு வர முடிந்தது. உமக்கு மட்டும்தான் இது போதுமானதாக இருக்கும். நாங்கள் பல இடங்களிலும் தேடி பார்த்தோம். ஆனால் நம்முடைய படை வீரர்களுக்கு தேவையான தண்ணீர் எந்த இடத்திலும் காணப்படவில்லை. அதனால்தான் உங்களுக்காகவது பயன்படுமே, உங்களுடைய தாகத்தை மட்டுமாவது தணிக்கலாமே என்கின்ற எண்ணத்தில்தான் கிடைத்த சிறிது தண்ணீரை உங்களிடத்திலே கொண்டு வந்தோம் என்று அந்த படை தளபதிகள் அவரிடத்திலே சொல்ல, மாவீரன் அலெக்சாண்டர் அந்த தண்ணீரை வாங்கி தன்னுடைய கையிலே வைத்து கொண்டு சிறிது நேரத்தில் அதனை அந்த பாலைவன மணலிலே கவிழ்த்து விட்டான். என்னுடைய படை வீரர்களுக்கு தண்ணீர் இல்லாத போது, என்னுடைய படை வீரர்கள், படை தளபதிகளின் தாகம் தணியாத போது நான் மட்டும் என்னுடைய தாகத்தை தணித்து கொள்ளலாமா? நான் மட்டும் என்னுடைய தாகம் தணித்து இன்புற்றிருக்கலாமா? வேண்டாம். உங்களுக்கு கிடைக்காத தண்ணீர் எனக்கும் வேண்டாம் என்று சொல்லி இன்முகத்தோடு அந்த ஒரு கடின சூழலையும் மாவீரன் அலெக்சாண்டர் ஏற்றுக்கொண்டான். அதை பார்த்த படை வீரர்கள், படை தளபதிகள் தங்களுடைய அரசரின் அந்த நிலையை கண்டு, அந்த செய்கையை கண்டு உள்ளம் பூரித்து போனார்கள். நடப்பதற்கே திராணியற்றவர்களாக கடுமையான தாகத்தில் இருந்த படை வீரர்கள் இன்னும் அதிக உற்சாகம் பெற்றவர்களாக தங்களுடைய மன்னனையும் அவர்கள் அழைத்து சென்றதாக நாம் பார்க்கிறோம்.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மாவீரன் அலெக்சாண்டருடைய அந்த செயல்பாடு இங்கே நல்ல ஆயருக்குரிய ஒரு செயல்பாடாக இருக்கின்றது. நல்ல ஆயர் என்பவர் சுயநலம் இல்லாமல் பொதுநலம் உடையவராக இருக்க வேண்டும். நல்ல ஆயர் என்பவர் மற்றவர்களுடைய வாழ்வு வளம் பெறக்கூடிய செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடியவராக இருக்க வேண்டும். இன்றைய இறை வார்த்தை வழிபாடு சிறப்பாக இன்றைய நற்செய்தி வாசகம் நல்ல ஆயருக்குரிய நல்ல பண்புகளை நமக்கு சுட்டி காட்டுவதாக பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது அங்கே நல்ல ஆயர் எப்படி இருப்பார் என்கின்ற அந்த செயல்பாடுகளையும் நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் அதற்கு எதிர்மாறாக இருக்கக்கூடிய திருடருடைய செயல்பாட்டையும் பார்க்கிறோம். ஒரு ஆட்டுக்கொட்டிலே அங்கே ஆயரும் இருக்கின்றார், அதே நேரத்தில் அதற்கு எதிர்மாறாக இருக்கக்கூடிய திருடரும் அங்கே அத்துமீறி நுழைபவராக இருக்கின்றார். ஆயர் என்பவர் வாயில் வழியாக நுழைந்து தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறார். அதே நேரத்தில் அந்த திருடர் அந்த வாயில் வழியாக நுழையாமல் ஏறி குதிப்பவராக அந்த ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்க இயலாத நிலையிலே இருப்பவராக இருக்கின்றார். ஆயர் தன்னுடைய உயிரை கொடுத்தும் தன்னுடைய ஆடுகளை பாதுகாப்பவராக இருக்கின்றார். ஆனால் திருடன் என்பவன் ஆடுகளை கொன்றாவது தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை உடையவராக இருக்கின்றார். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த இரண்டு நிலைகளையும் நம்மால் தேர்ந்து கொள்ள முடியும். ஆயராகவும் நம்மால் செயல்பட முடியும், திருடராகவும் நம்மால் செயல்பட முடியும். ஆனால் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு நாம் அவரை போல நல்ல ஆயர்களாக செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஆயர்களாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய சுயத்தை மறுக்க வேண்டும், நம்முடைய சுயநல பண்புகளை விட்டு வெளிவர வேண்டும். மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்றவர்களுக்கு உரிய மதிப்பை மரியாதையை மாண்பை கொடுத்து அவர்களுடைய வாழ்வும் முன்னேற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நல்ல மனநிலையை மனப்பக்குவத்தை கொண்டிருக்கின்ற பொழுது நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நல்ல ஆயர்களாக உருமாறுகிறோம். அவ்வாறு இல்லாமல் நம்முடைய சுயத்தை முன்னிலைப்படுத்தி பொதுநல மனப்பான்மை இல்லாமல் மற்றவர்களை அழித்து மற்றவர்களை சுரண்டி மற்றவர்களை மன்னிக்க இயலாமல் மற்றவர்களை வெறுத்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு திருடர்கள் வாழ்வாக இருக்குமே தவிர ஆயர்கள் வாழ்வாக இருக்க வாய்ப்பில்லை. அன்பு மக்களே, நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் எப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களாக இருக்கிறோம்? என்னுடைய வாழ்வில் திருடர்களுக்குரிய செயல்பாடுகள் பண்பு நலன்கள் அதிகமாக இருக்கின்றனவா அல்லது நல்ல ஆயருக்குரிய பண்பு நலன்கள் அதிகமாக இருக்கின்றனவா என்று சிந்தித்து பார்ப்போம். நல்ல ஆயருக்குரிய பண்பு நலன்களோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய கிறிஸ்தவ அழைப்புக்கு ஏற்ற உண்மையான வாழ்க்கை வாழ்வதாக அர்த்தம். அவ்வாறு இல்லாமல் இந்த உலகத்தின் பின்னால் நாம் ஓடிச் சென்று இந்த உலக மாயைகளின் பின்னால் உலக கவர்ச்சிகளின் பின்னால் இந்த உலகம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அந்த சுயநல விருப்பு வெறுப்புகளின் பின்னால் நாம் ஓடி அலைந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு திருடர்களுக்குரிய ஒரு வாழ்வாக மாறி போய்விடும். எனவே இந்த நாளிலே நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்த்து சீர்தூக்கி பார்த்து நல்ல ஆயர்களாக வாழ முயற்சி செய்வோம். இரண்டாவதாக இன்றைய நாள் நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பு இறை அழைத்தலுக்காக ஜெபிப்பது. அன்பு மக்களை, நம்முடைய பங்கிலிருந்து எத்தனை குருக்கள் எத்தனை அருட்சகோதரிகள் உருவாகி இருக்கிறார்கள்? எத்தனை குருக்கள் இருக்கிறாங்க? நம்முடைய பங்கு நாகலாபுரத்திலிருந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க? எண்ணிட முடியாத அளவுக்கு இருக்கிறாங்க. என்ன எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு குருக்களும் கண்ணியர்களும் மிகுந்து நம்முடைய பங்கிலே காணப்படுகிறார்கள். அப்படிதானா? எத்தனை பேர் இருக்கிறாங்க? உங்களுக்கு தெரிஞ்ச குருக்கள் யாராவது நம்முடைய பங்கிலிருந்து உருவானவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? யாருமே இல்லை. அருட்சகோதரிகள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சங்கர்லிங்கபுரத்தில் ஒருத்தங்க இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க, வேற யாரும் இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அன்பு மக்களே, நம்முடைய நாகலாபுரம் பங்கு சமூகம் இந்த குறுக்குச்சாலை மறை வட்டத்திலே ஒரு பெரிய மிஷன் ஸ்டேஷன்,
மறை பரப்பு தளமாக இருந்த ஒரு இடம். இன்னும் அப்படிதான் இருக்குது. முற்காலத்தில் இன்னும் பெரிய ஒரு பங்கு தளமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் அதனுடைய நிலப்பகுதி சுருங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மறைபரப்பு தளத்தில் இருந்து இறை அழைத்தல் என்கின்ற அந்த ஒரு கனி கொடை இன்னும் பெரிதளவில் உருவாகவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயத்தை, கேள்வியை நம்முடைய மத்தியிலே ஏற்படுத்துகின்றது. யார் காரணம்? எதற்காக இந்த ஒரு சோர்வு இறையழைத்தலிலே, எதற்காக ஒரு வளர்ச்சியில்லாத நிலை நம்முடைய பங்கிலே காணப்படுகின்றது? அன்பு மக்களே, இதற்கு முக்கிய பொறுப்பாக நான் பார்ப்பது நம்முடைய குடும்பம். நம்முடைய குடும்பத்திலே இறையழைத்தல் என்கின்ற விதையை இன்னும் ஆழமாக நாம் தூவவில்லையோ என்கின்ற ஒரு ஐயப்பாடு என்னிடத்தில் எழுகிறது. ஆயர்கள் என்று சொன்னால் அல்லது இறையழைத்தல் என்று சொன்னால் வெறுமனே குருக்கள் அருட்சகோதரிகளுக்கான பொறுப்பு என்று பல நேரங்களில் நாம் கை நழுவி விடுவதால் தான் என்னவோ இறையழைத்தல் என்கின்ற அந்த ஒரு மரம் நம்முடைய ஊரிலே இன்னும் தழைக்காமல் தளிர்விடாமல் இருப்பதாக நான் நினைக்கிறேன். இந்த இறையழைத்தல் என்கின்ற விதையை ஊன்றுவதற்கு அடிப்படையானது நம்முடைய குடும்பம். நம்முடைய குடும்பத்திலிருந்து தான் இந்த இறையழைத்தலானது முதலிலே உருவாக வேண்டும். ஆலயத்திலிருந்து உருவாகுவது இரண்டாவது தான். அதற்கு முன்பதாக இருப்பது நம்முடைய குடும்பம். குடும்பத்திலே பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே இறையழைத்தல் தாகத்தை ஏற்படுத்த அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அதற்கு பெற்றோர் என்ன செய்ய வேண்டும்? நல்ல ஒரு முன் மாதிரியான வாழ்க்கையை வாழ வேண்டும். தெய்வ பக்தியோடு தெய்வ பயத்தோடு பெற்றவர்கள் வாழுகின்ற பொழுது அவர்களை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் இயல்பாகவே அந்த ஆர்வத்திலே வளர ஆரம்பிப்பார்கள். பெற்றவர்களே ஏதோ கடமைக்காக ஆலயத்திற்கு செல்பவர்களாக இருந்தால் பிள்ளைகளிடத்திலே அப்படிப்பட்ட ஒரு ஆர்வத்தை நாம் எதிர்பார்ப்பது தவறு. எனவே நாம் முதலிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்வழி காட்ட வேண்டும். வீட்டில் தினமும் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும், இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும், குடும்ப ஜெபம் சொல்ல வேண்டும். அப்படி சிறு வயதிலிருந்தே அல்லது இளமையிலிருந்தே நம்முடைய பிள்ளைகளை நாம் பழக்கப்படுத்துகிற பொழுது, நம்முடைய குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு வழக்கத்தை நாம் கொண்டிருக்கின்ற பொழுது அதை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் இயல்பாகவே இறைவனுக்குரியவர்களாக வாழ ஆரம்பிப்பார்கள். அவ்வாறு இல்லாமல் ஜெபம் சொல்ல வேண்டிய நேரத்திலே வீட்டிலே உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டு, சீரியல் பார்த்து கொண்டு, படம் பார்த்து கொண்டு அல்லது மொபைல் போனை நாம் பார்த்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் நம்மை பார்க்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளும் நம்ம அப்பாவை இப்படி தானே இருக்கிறாங்க, நம்ம அம்மாவை இப்படி தானே இருக்கிறாங்க, நாமளும் அப்படியே இருப்போம் என்று அவர்கள் நம்மை தங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிப்பவர்களாக மாறி போய் விடுவார்கள். எனவே பெற்றோர்கள் கையில் ஜெபமாலை எடுங்க, கையில் விவிலியத்தை எடுங்க, குடும்பமாக அமர்ந்து குடும்ப ஜெபமாலை குடும்ப ஜெபம் சொல்லுங்கள். உங்களை பார்க்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுடைய மனதிலே இயல்பாகவே அந்த இறையழைத்தல் தாகம் உருவாக ஆரம்பிக்கும். அந்த இறையழைத்தல் என்கின்ற விதையை நீங்கள் தான் உங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே விதைக்க ஆரம்பிக்கிறீர்கள். அதிலும் குறிப்பாக தந்தையை விட தாய்க்கு அதிகமான பொறுப்பு இருக்கிறது. ஏனென்றால் தந்தையர்கள் அதிகமாக வெளியிலே வேலைக்கு சென்று விடுவார்கள். பிள்ளைகளோடு அதிக நேரத்தை செலவிடக்கூடியவர்கள் தாய்மார்கள். எனவே தாய்மார்களுக்கு அந்த தார்மீக பொறுப்பு அதிகமாக இருக்கின்றது. புனித அகுஸ்தினாருடைய தாய் புனித மோனிக்கமாளை குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவருடைய மகன் அகுஸ்தினார் தான் தோன்றித்தனமாக அலைந்து கொண்டிருந்தார். இந்த உலக ஆசைகளின் பின்னால், இந்த உலகத்தின் பின்னால் பற்று கொண்டு அவர் ஓடிக்கொண்டிருந்தார். ஆண்டவர் பால் திரும்பி பார்க்காதவராக, கோயில் பக்கம் தலை வைத்து படுக்காதவராக இருந்த ஒரு மனிதர், பாவ சேற்றிலே மூழ்கி கிடந்த ஒரு மனிதராக அகுஸ்தினார் திகழ்ந்தார். ஆனால் அவருடைய தாய் மோனிக்கம்மாள் அவருக்காக தொடர்ந்து ஜெபித்தார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1 மாதம் 2 மாதம் அல்ல, 1 வருடம் 2 வருடம் அல்ல, 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக தன்னுடைய மகனுக்காக, தன்னுடைய மகனுடைய மனமாற்றத்திற்காக ஜெபித்து இந்த உலகத்தின் பின்னால் அலைந்து திரிந்த, தான் தோன்றித்தனமாக திரிந்த தன்னுடைய மகனை ஒரு புனிதனாக மாற்றிய பெருமை அந்த தாய் புனித மோனிக்கம்மாளுக்கு தான் இருந்தது.
அன்பு மக்களே, ஒரு தாய் நினைத்தால் ஒரு பிள்ளையை ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஒரு பிள்ளையினுடைய உருவாக்கத்தில் தாயினுடைய பங்கு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. எனவே பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே நல்வழிப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். தாமஸ் ஆல்வா எடிசனை குறித்து கேள்விப்பட்டிருப்போம். அவருடைய ஆசிரியர்கள் என்ன சொன்னார்கள்? மக்கு ஒன்றும் தெரியாது, ஒரு கடிதம் எழுதி கொடுத்தாங்களா, ஒரு லெட்டர் எழுதி உங்கள் அம்மாவை வர சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை வர சொல்லி ஒரு கடிதம் எழுதி, உங்கள் பிள்ளை இந்த பள்ளிக்கூடத்திலே படிப்பதற்கு தகுதியற்றவன், சரியான மக்காக இருக்கிறான், முட்டாளாக இருக்கிறான், எதையும் புரிந்து கொள்ள இயலாதவனாக இருக்கிறான் என்று ஒரு கடிதம் எழுதி கொடுத்து, தயவு செய்து உங்களுடைய மகனை எங்களுடைய பள்ளிக்கூடத்திலிருந்து நீங்கள் அழைத்து சென்று விடுங்கள் என்று அந்த தாயை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி ஒரு கடிதத்தை கொடுத்து அந்த பள்ளி நிர்வாகம் செய்தது அந்த ஆசிரியர் செய்தார். வீட்டில் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் அம்மாட்ட கேட்குறான், அம்மா என்னம்மா பள்ளிக்கூடத்திலிருந்து என்ன வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, என்ன ஆச்சு, டீச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு சொன்ன பொழுது அந்த தாய் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? மகனே, உனக்கு சொல்லித்தரக்கூடிய அளவிற்கு அவர்களிடம் போதுமான வசதிகள் இல்லையாம், அறிவு இல்லையாம். நீ மிகுந்த அறிவுசாலியாக புத்திசாலியாக இருக்கின்றாய். எனவே நீ வீட்டிலே இருந்து கற்றுக்கொள், என்னிடமே இருந்து கற்றுக்கொள் என்று உன்னை அனுப்பிவிட்டார்கள் என்று அந்த தாய் அந்த மகனிடத்திலே சொல்லி, அன்பு மக்களே, எந்த அளவிற்கு அவரை ஒரு மிகப்பெரிய உலகம் போற்றக்கூடிய விஞ்ஞானியாக உருமாற்றினார் என்று பாருங்கள். ஆக ஒரு தாய் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். அதிலும் குறிப்பாக பிள்ளைகளுடைய மனதிலே இந்த இறையழைத்தல் என்கின்ற விதையை, தெய்வ பக்தி, தெய்வ பயம் என்கின்ற இந்த பொக்கிஷத்தை புகுத்தக்கூடிய அந்த வளர்ச்சியில் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு தாய்க்கும் இருக்கின்றது என்பதை இந்த நாளிலே உணர அழைக்கப்படுகின்றோம். அன்பு மக்களே, அப்படிப்பட்ட ஒரு இறை பக்தியில், தெய்வ பயத்தில் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்கின்ற பொழுது இயல்பாகவே அவர்களுக்கான சரியான பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். இந்த உலகம் அதிகமாக அறிவியல் வளர்ச்சி கண்ட உலகம், அதிகமாக மொபைல் போன் செயல்பாடுகளில் தங்களையே தொலைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலகம். இந்த சூழலில் நம்முடைய பிள்ளைகளை இறை பாதையில் பயணிக்க செய்வது என்பது நிச்சயமாக கடினமான காரியம்தான். ஆனால் அது முடியாத காரியம் அல்ல. பெற்றவர்கள் முயற்சி எடுக்கின்ற பொழுது, சிறப்பாக குடும்பத்தில் அதற்கான விதை தூவப்படுகின்ற பொழுது, நம்முடைய பிள்ளைகளும் இறையழைத்தல் என்கின்ற கொடையை, பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்வார்கள். அதன் மூலமாக நம்முடைய ஊர் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய பங்கு ஆசீர்வதிக்கப்படும். எனவே சிறப்பான விதத்தில் பெற்றோர்கள் உங்களுடைய பொறுப்பை, கடமையை உணர்ந்து உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே இறையழைத்தல் ஆர்வத்தை தூண்டி எழுப்ப இந்த நாளிலே உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இறைவனிடத்திலே மன்றாடுவோம். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைக்கு இறையழைத்தல் என்கின்ற அந்த ஒரு தாகத்தை கொடுங்க. உமக்கு சித்தமானால் உமக்கு பணி செய்யக்கூடிய, உம்முடைய அறுவடையின் மந்தையில் பணி செய்யக்கூடிய ஒரு ஆடாக, ஆயனாக என்னுடைய மகனை, என்னுடைய மகளை உருமாற்றும் என்று நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி இறையழைத்திற்குள்ளாக நாம் அனுப்பக்கூடாது. அந்த தாகத்தை அவர்களிடத்தில் ஏற்படுத்துகின்ற பொழுது, அவர்களுக்கு விருப்பமானால், இறைவனுக்கு திருவுளமானால் அவர்கள் அந்த பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். ஆனால் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கின்றது. எனவே இந்த உயரிய பொறுப்பை பெற்றோர் உணர்ந்தவர்களாக நம்முடைய பிள்ளைகளை இறைவனுக்குரிய பாதையிலே, உலகத்தின் பின்னால் ஓடோடி சென்று கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை இறைவன் பால் திருப்பி இறை காரியங்களில் வழிநடத்தக்கூடிய அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து நம்முடைய பீட சிறார்களுக்காக மன்றாடுவோம். பீட சிறார்கள் பீடத்திலே பணிபுரிகின்ற பொழுது அவர்கள் பின்னாளில் இறையழைத்தலை தங்களுடையதாக்கிக் கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. எனவே பீடத்திலே பணிபுரிய நம்முடைய பிள்ளைகளை அனுப்புவோம். இறையழைத்தல் தாகத்தை அவர்களுக்கு ஊட்டுவோம். அதன் மூலமாக இறைவனுடைய அருளை, ஆசிரை நிறைவான விதத்திலே நாம் பெற்றுக்கொள்வோம். எனவே அத்தகைய வரம் வேண்டி தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார்.
நம்முடைய தேவைகள், மன்றாட்டுகள், விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவரிடத்திலே கேட்கிற பொழுது அவர் நமக்கு தருவார் என்கின்ற ஆழமான நம்பிக்கையுடன் அவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை, தேவைகளை எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் அனைவரும் அமைதியின் தூதுவர்களாக வாழ்ந்து கிறிஸ்துவின் வாழ்வுக்கு சான்று பகரும் வார்த்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிநடத்தும் இறைவா, எம் தாய் நாட்டை வழிநடத்தும் நாட்டு தலைவர்கள் மக்களை நேரிய வாழ்வில் வழிநடத்தி செல்லவும், மக்களின் வாழ்வு செலுத்திட தேவையான திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தவும் வரவேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் உறைவிடமே இறைவா, இறை அழைத்தல் ஞாயிறாகிய இன்றைய நாளில் எம் பங்கில் இறை அழைத்தல் பெருகிடவும், உலகம் தரும் இன்பங்களையும் அதிகாரத்தையும் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு இறைவனை நெருக்கமாக பின்பற்றி உண்மையான இன்பத்தை தேடும் ஞானத்தை எம் இளைய தலைமுறையினருக்கு வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் வழங்கும் இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து பீட பணியாளர்களும் ஆண்டவரே பேசும் உம் அடியான் கேட்டுகிறேன் என்ற சிறுவன் சாமுவேலின் மனநிலையை அடிப்படையாக கொண்டு உமது வார்த்தையை கேட்கவும் சிந்திக்கவும், அதனால் பக்தியோடு பீடத்தில் பணியாற்றவும் ஆர்வத்தை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பே உருவான எங்கள் இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் உம்மிடத்திலே நம்பிக்கையோடு கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா, வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா. இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா, உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் வந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவார். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்கச் செய்திட உம்மை வேண்டுகின்றோ.
அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகாரச் செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உமையினும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே. எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி
ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நிருளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்று மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தல்ல, நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். என் வாழ்வினூற்றே இறைவா, என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாம் இறைவா, என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே, நீதானே இறைவா. என் நெஞ்சில்
அறிவிப்புகள். இன்று ஆண்டின் பாஸ்கா காலம் 4ஆம் ஞாயிறு. அன்பு மக்களே, வருகின்ற வியாழக்கிழமை ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி நம்முடைய இணையூர் குருவார்பட்டியில் 9ஆம் திருவிழா அன்று மாலை 6:30 மணிக்கு திருவிழா மாலை ஆராதனை நடைபெறும். மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு திருவிழா திருப்பலி நடைபெறும். எனவே அன்பு மக்கள், இந்த திருவிழா சிறப்பு நாட்களில் கலந்து கொண்டு புனித சூசையப்பர் வழியாக இறையாசிர் பெற அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டவாறு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை நம்முடைய பங்கிலே விடுமுறை விவிலிய பள்ளி வகுப்புகள் நடைபெறும். VBS வகுப்புகள் நடைபெற இருக்கின்றன. எனவே அன்பு பெற்றோர் பிள்ளைகளை இந்த வகுப்புகளுக்கு அனுப்பி வைக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு நாம் சிற்றுண்டி, குளிர்பானம், தேநீர் வழங்குகின்றோம். எனவே இதற்கு நன்கொடை கொடுக்க விரும்புகின்றவர்கள் கொடுக்கும்படியாக, குறிப்பிட்ட நாளுக்காக பொறுப்பெடுத்து கொள்ள விரும்புகின்றவர்கள் அதற்கு முன் வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற சனிக்கிழமை மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை. எனவே முதல் சனி பக்தி வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும். அன்பு மக்கள் கலந்து சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களை, வருகின்ற மே மாதம் அனைவருக்கும் தெரியும் நம்முடைய தேவ அன்னையினுடைய வணக்க மாதம். எனவே அந்த வணக்க மாதத்தை சிறப்பிக்கக்கூடிய விதத்திலே முதல் சனி திருப்பலி என்பது ஒரு சிறப்பு நிகழ்விற்கு ஏற்பாடு செய்கின்றோம். நம்முடைய பெண் குழந்தைகள் 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மாதா போன்று உடை அணிந்து அந்த நாளிலே பங்கேற்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பலவித பெயர்களில் அன்னை மரியா அழைக்கப்படுகின்றார். ஜெபமாலை மாதா, வேளாங்கண்ணி மாதா, சகாய மாதா, பணிமய மாதா, முடிச்சுகளை அவிழ்க்கக்கூடிய மாதா என்று இன்னும் பல ஏராளமான நூற்றுக்கணக்கான பெயர்களில் மாதாவினுடைய பெயர் இருக்கின்றது. பல உருவங்களில் மாதா இருக்கின்றார்கள். எனவே நம்முடைய பிள்ளைகளை உங்களுக்கு பிடித்த மாதாவினுடைய அந்த உடை அணிந்து, உருவம் அணிந்து உங்களுடைய பிள்ளைகளை முதல் சனி திருப்பலியிலே பங்கேற்க செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 8 வரை படிக்கக்கூடிய பெண் குழந்தைகள் இதிலே பங்கேற்கலாம். சிறு குழந்தைகள் முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைகள் பங்கேற்கலாம். உங்களுடைய பெயரை அருள் கூர்ந்த அருட்சகோதரிகளிடத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். எப்படி ஜோடிக்கணும்னு தெரியலையே என்று ஏதாவது குழப்பம் இருந்தால் கூடுதல் விவரங்களுக்கு அருட்சகோதரிகளை தொடர்பு கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய சப்பர பவனியின் போது நம்முடைய பிள்ளைகள் மாதா தரித்திருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த சப்பர பவனியின் தொடக்கத்திலே முன்பாக வலம் வருவார்கள், அல்லது சப்பரத்திற்கு முன்பாக வலம் வருவார்கள். பீடத்திலும் பீடத்திற்கு முன் பக்கத்திலே நம்முடைய பிள்ளைகள் அமர வைக்கப்படுவார்கள். எனவே இந்த ஒரு ஆசீர்வாதமான வாய்ப்பை அன்பு பெற்றோர் பயன்படுத்தி பிள்ளைகளை இதில் பங்கேற்க செய்ய ஊக்குவிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற மே மாதம் 10ஆம் தேதி வவால் தொத்தியில் கொடியேற்றம், மே மாதம் 12ஆம் தேதி புதுப்பட்டியில் கொடியேற்றம். எனவே அந்த திருவிழா நாட்களிலும் அன்பு மக்கள் கலந்து சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மே மாதம் 4, 5, 6 இந்த 3 தினங்களில் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சிறுமலர் குருமடத்தில் வைத்து மாணவர்களுக்கான இறையழைத்தல் முகாம் நடைபெறுகின்றது. எனவே 9ஆம் வகுப்பு முடித்தவர்கள், 10, 11, 12 மற்றும் கல்லூரி முடித்தவர்கள் இந்த இறையழைத்தல் முகாமிலே பங்கேற்கலாம். 12 மற்றும் கல்லூரி முடித்தவர்கள் உடனடியாக குருமடத்திலே சேருவதற்கான வாய்ப்பு இருக்கும். 9, 10, 11 முடித்தவர்கள் அங்கு என்னதான் சொல்லி தருகிறார்கள், கற்றுத்தருகிறார்கள், அப்படி என்னதான் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 12ஆம் வகுப்பு கல்லூரி முடித்தவர்கள், ஆர்வமுடையவர்கள் என்னை சந்தித்து கடிதம் பெற்று இந்த முகாமிலே பங்கேற்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆசிரியர் பணிப்பதிவு பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் ஏதேனும் மாற்றங்கள், திருத்தங்கள் இருந்தால் கூறுங்கள் என்று சொல்லியிருந்தேன். யாரும் சொல்லவில்லை. ஒரே ஒரு மாற்றம், ஒரே ஒரு திருத்தம் தான் இருந்தது. எனவே அந்த திருத்தத்தோடு அந்த பட்டியல் மறை மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். அன்பு மக்களே, நமக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் பணி வாய்ப்பு பதிவு பட்டியலில் இளங்கலை பட்டதாரி, இடைநிலை ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாமல் இருந்திருந்தால் அவர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கும். இனி வரும் காலங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே தேர்ச்சி பெற்ற அந்த மதிப்பெண் சான்றிதழுடன் மறை மாவட்டத்தில் பதிவு செய்ய முடியும்.
ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பதிவு செய்யப்பட்ட நாளின் அடிப்படையில்தான் பங்கு பணிவாய்ப்பு காத்திருப்போர் பட்டியலில் அவர்களது பெயர் இடம்பெறும். 1/4/2026 முதல் இடைநிலை மற்றும் இளங்கலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்காக மறை மாவட்டத்தில் பதிவு செய்பவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டுமே பதிவு செய்யப்படுவார்கள். மன்றாடுவோமாக. நல்ல ஆயரே எமிறைவா, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கியருளும். உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்ட உமாடுகளை நிலையான பசும்பல் வெளியில் கூட்டிச் சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவனின் சிறப்பு ஆசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலைவாழ்வின் உரிமை பேற்றை பெறும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா.
போது உள்ளம் மகிழுதே, உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. திருப்பலி நிறைவேற்றிய பங்கு தந்தையின் உடல்உள்ள நலத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவைகளா இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். ஞான பிரகாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதரே புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.